வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் தொடக்கம். கூட்டத்தொடரை 3 நாட்கள் நடத்த திட்டமிட்டு வருவதாக தகவல். சென்னை வர்த்தக மையத்தில் நாளை தமிழக மற்றும் கேரள மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கும் விழா. வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழா மலரை வெளியிடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல். 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் உறுதி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழக அரசு சார்பில் 72 பக்க கோரிக்கை மனு அளிப்பு. நிவாரண நிதியை விரைந்து வழங்குமாறு அமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை. மாநில அரசிடம் குறைந்த அளவே பேரிடர் நிதி உள்ளதால் அது மட்டுமே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு போதாது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்கிய மனுவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் பிள்ளை போன்றுதான் நடத்துவார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன் விநியோகம். ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கினர். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு என்றும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றி பேச அருகதை இல்லை. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டன அறிக்கை. சில ரகசியங்களை வெளியிட்டால் எடப்பாடி பழனிசாமி சிறை செல்ல நேரிடும். கோவை கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பரபரப்பு பேச்சு. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதி. வழக்கமான மருத்துவ பரிசோதனை என தகவல். கோச்சடையான் பட தயாரிப்பு கடன் விவகார வழக்கில் லதா ரஜினிகாந்திற்கு நிபந்தனை ஜாமீன். பெங்களூரு கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் வேகமெடுக்கும் JN.1 கொரோனா வைரஸ் பாதிப்பு. 69 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தடுமாற்றம். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 208 ரன்கள் சேர்ப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2024ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் வருகின்ற ஜனவரி மாதம் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரை 3 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. கனமழை வெள்ள நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாலும், ஜனவரி மாதம் 7, 8 தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறுவதாலும், ஜனவரி 2வது வாரத்திலோ அல்லது பொங்கல் பண்டிகைக்கு பிறகு நடத்தலாமா என்பது குறித்தும் அரசு ஆலோசித்து வருகிறது. சென்னை வர்த்தக மையத்தில் நாளை வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழா நடத்தப்பட உள்ளது. இதில் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு மலர் வெளியிடப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பெரியாரும் வைக்கம் போராட்டமும் என்ற நூலை வெளியிடுகிறார். சென்னை எண்ணூரில் நள்ளிரவில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். மூச்சுவிட முடியாமல் திணறிய 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் உர தயாரிப்பு நிறுவனத்திற்கு கப்பலிலிருந்து குழாய் மூலமாக திரவ அமோனியா அனுப்பும்போது இந்த வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. எண்ணெய் கசிவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மீண்டு வரும் நிலையில் தற்போது வாயு கசிவு அடுத்த அதிர்ச்சியை தந்துள்ளது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவரிடம் மனு அளித்தனர். அவர்களுக்கு பதிலளித்து பேசிய நிர்மலா சீதாராமன், தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்றும், மாநில அரசு கோரிக்கை வைத்துள்ளதன் அடிப்படையில் வங்கிகள் மூலம் கடன் வழங்க ஏற்பாடு செய்யலாம் எனவும் தெரிவித்தார். வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க மத்திய அரசு விரைந்து நிதி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க மாநில பேரிடர் நிதி மட்டும் போதாது என்றும், நிவாரண நிதியின் அவசியத்தை வலியுறுத்தி 72 பக்கங்கள் கொண்ட மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு மூலமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் பிள்ளை போல்தான் நடத்துவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாற்றாந்தாய்
போல மாற்றாந்தாய் மகளை போலதான், மாற்றாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பார்க்கிறாங்க. கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆறுதலுக்காக சென்றதை கொச்சைப்படுத்த வேண்டாம் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் தனக்கு வாக்களித்த மக்களின் ஆறுதலுக்காகவே தூத்துக்குடிக்கு சென்றதாக குறிப்பிட்டார். தயவு செய்து சொல்ல, ஆய்வு செய்ய போகலை. நான் என் சகோதர சகோதரிகளின் துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்ள ஆறுதலுக்காக போனேன், ஆய்வுக்காக போகவில்லை. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. ரேஷன் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கி வருகின்றனர். அதோடு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு வழங்க அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கான டோக்கனும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் அருகே மணத்தி கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உணவிற்கு வழியின்றி நிற்பதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். ஆந்திரா பொன்னி, அம்பை 16, சாம்பரகம், நெல் உள்ளிட்டவற்றை பயிரிட்டு வந்த விவசாயிகள் வெள்ளத்தால் தங்கள் வாழ்வாதாரமே இழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இழப்பீடை எவ்வாறு கணக்கிட்டு வாங்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை விளாச்சேரி கால்வாய் உடைந்ததில் குடியிருப்புகளை நீர் சூழ்ந்துள்ளது. சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியே வர முடியாத சூழல் நிலவுகிறது. எனவே கால்வாய் உடைப்பை தடுக்க அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மிக்ஜாம் புயல் பாதிப்புகளில் தமிழக அரசுக்கு கண்டனம் உட்பட அதிமுக பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சை இருட்டடிப்பு செய்வதாகவும், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சட்டமன்ற மரபுகளை கடைபிடிக்காத சட்டப்பேரவைத் தலைவருக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்த விவகாரத்தில் ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற களப்பணி ஆற்றிட சூளுரை ஏற்கப்பட்டது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்ட பிறகு ஸ்டாலினுக்கு தூக்கமே போச்சு. ஏன்னா சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொண்டு வந்தார். ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. அவர் வைத்த கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றல. அதிமுகவுக்கு தோல்வி மேல் தோல்வியையே பரிசாக அளிக்கும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றி பேச அருகதை இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், கஜா புயல் டெல்டாவை தாக்கியபோது மாமனார் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த பழனிசாமி, வெள்ள பாதிப்பு களத்தில் மக்களோடு நிற்கும் அமைச்சர் உதயநிதியை பற்றி பேச அருகதையற்றவர் என்றும் தெரிவித்துள்ளார். சில ரகசியங்களை வெளியிட்டால் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்ல நேரிடும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சராக உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம், அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விஜயகாந்திற்கு வழக்கமான உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே மருத்துவமனையில் 3 வார சிகிச்சைக்கு பிறகு கடந்த 12ஆம் தேதி வீடு திரும்பிய விஜயகாந்த் சமீபத்தில் நடந்த தேமுதிக பொதுக்குழு கூட்டத்திலும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது தமக்கு வருத்தமாக உள்ளதாக அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ரஜினி சார் அரசியலுக்கு வராததை பற்றி உங்களோட பார்வை என்ன? ரொம்ப வருத்தம். பிகாஸ் நான் அவர் ஒரு லீடராக தான் பார்த்தேன். இஸ் எ வெரி குட் லீடர். பட் அந்த வருத்தம் தான். பட் அதுக்கு ஜெனுவின் ரீசன்ஸ் இருந்தது, அதை மதிக்கணும். இப்போவும் அவரால் முடிஞ்சதை தமிழ்நாட்டுக்கு எப்போ நல்லது செஞ்சுட்டே தான் இருப்பார். முன்னதாக கோச்சடையான் பட தயாரிப்பு கடன் தொடர்பான வழக்கில் பெங்களூரு நீதிமன்றத்தில் லதா ரஜினிகாந்த் ஆஜரானார். ஜாமீன் வழங்கும்படி மனு தாக்கல் செய்த நிலையில் பிணைத் தொகை செலுத்தி நிபந்தனை ஜாமீனில் விடுதலை செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணை ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
மும்பையில் 11 இடங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கிக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்திருப்பது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. தனியார் வங்கிகளுடன் இணைந்து ரிசர்வ் வங்கி மிகப்பெரிய ஊழலை செய்திருப்பதாகவும் ஊழல் குறித்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் அந்த மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மும்பை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்ட நிலையில் சந்தேகப்படும்படியான இடங்களில் எதுவும் கிடைக்காததால் மின்னஞ்சல் அனுப்பி மிரட்டிய நபரை தேடி வருகின்றனர். டெல்லியில் இஸ்ரேல் தூதரகம் அருகே பயங்கர வெடி சப்தம் கேட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். சோதனையில் சந்தேகத்திற்கு உரிய வகையில் எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் தூதரகத்தின் செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் பலத்த வெடி சப்தம் கேட்டதாகவும் ஆனால் அது என்னவென்று இன்னும் தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் JN.1 என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்த கொரோனா தொற்றால் இதுவரை 69 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தயான் சந்த், கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளை திரும்பளிப்பதாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற கனவு கலைந்து வருவதாகவும் இந்தியாவால் பெண்களுக்கு மரியாதை வழங்க முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் எடுத்துள்ளது. தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ரபாடா 5 விக்கெட்டுகளை சாய்த்து இந்திய பேட்டர்களை திணறடித்தார். செஞ்சுரியன் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணிக்கு தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் தொடக்கம். கூட்டத்தொடரை 3 நாட்கள் நடத்த திட்டமிட்டு வருவதாக தகவல். சென்னை வர்த்தக மையத்தில் நாளை தமிழக மற்றும் கேரள மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கும் விழா. வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழா மலரை வெளியிடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல். 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் உறுதி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழக அரசு சார்பில் 72 பக்க கோரிக்கை மனு அளிப்பு. நிவாரண நிதியை விரைந்து வழங்குமாறு அமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை. மாநில அரசிடம் குறைந்த அளவே பேரிடர் நிதி உள்ளதால் அது மட்டுமே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு போதாது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்கிய மனுவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் பிள்ளை போன்றுதான் நடத்துவார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன் விநியோகம். ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கினர். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு என்றும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றி பேச அருகதை இல்லை. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டன அறிக்கை. சில ரகசியங்களை வெளியிட்டால் எடப்பாடி பழனிசாமி சிறை செல்ல நேரிடும். கோவை கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பரபரப்பு பேச்சு. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதி. வழக்கமான மருத்துவ பரிசோதனை என தகவல். கோச்சடையான் பட தயாரிப்பு கடன் விவகார வழக்கில் லதா ரஜினிகாந்திற்கு நிபந்தனை ஜாமீன். பெங்களூரு கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் வேகமெடுக்கும் JN.1 கொரோனா வைரஸ் பாதிப்பு. 69 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தடுமாற்றம். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 208 ரன்கள் சேர்ப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.